ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2022 வெளியான சுரபானம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சுரபானம் அப்படின்னா கடவுள்கள் அருந்தக்கூடிய ஒரு ட்ரிங்க்கு அப்படின்றத தான் சொல்கிறாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒரு புதையல் ஒன்று கிடைக்குதுங்க. அந்த புதையலோடைய மதிப்பு 30 கோடி ரூபாங்க. அதனால கவர்மெண்ட் அதை பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. அந்த புதையலை எப்படியாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஆட்டையை போடணும் அப்படின்னு ஒரு குரூப் துடியா துடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த வேலையை ஹீரோ கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஹீரோவும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த புதையலை ஆட்டையை போட்டுறாரு. ஆனால் அந்த புதையல் ஹீரோடைய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ சுற்றி பல சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருதுங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருந்தாலும் நம்மளை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டெயின்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுறாங்க. ஹீரோடைய பேர் சிவாங்க. இப்போதைக்கு ஒரு ரவுடிக்கு கீழே பார்ட் டைமாக ஹீரோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ரவுடி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு ஆன்டிக் வால் இருக்கிறதாகவும், அந்த வாலை எப்படியாவது திருடி கொண்டு வா, உனக்கு பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அந்த வீட்டம்மா வேற அர்த்தராத்திரியில் கீழே இறங்கி வராங்க. அவங்கள பார்த்ததும் போய் இவங்கெல்லாம் ஒளிஞ்சுக்கிறாங்க. எப்படியோ அவங்கள எல்லாம் சமாளிச்சுட்டு அந்த வீடு முழுக்க அந்த ஆன்டிக் வாலை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே அந்த ரவுடி சொன்ன பழமையான வால் கிடைக்கவே இல்லைங்க. கண்டிப்பாக அவங்க பெட்ரூம்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ட்டு பெட்ரூம்குள்ளேயும் நுழையிறாங்க. அந்த வீட்டுக்காரரு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. வீட்டம்மா மட்டும் தூங்கலை. அதனால வீட்டம்மாக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவங்களையும் தூங்க வச்சுட்டு அந்த பெட்ரூம் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி இவங்க தேடி வந்தால் அந்த பழமையான வாலும் கிடைக்குது. அதை ஆட்டையை போட்டு எல்லோருமே தப்பிச்சு வந்துடுறாங்க. நேராக இந்த ரவுடி கிட்ட போய் அந்த வாழை கொடுக்க அவர் அந்த வாழை வச்சு விதவிதமாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு. அதை ஃபேஸ்புக்கில் போட சொல்கிறாரு. ஃபேஸ்புக்கில் போட்டால் அவ்வளோதான், நம்மளை ஈஸியாக தட்டி தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், சரி சரி இது மார்க்கெட்டில் என்ன ரேட்டுன்னு பாரு அப்படின்ற மாதிரி அதுக்கான வேலைகளை இந்த ரவுடி தொடங்குறாருங்க. இந்த வேலையை பிசிறு இல்லாமல் பண்ணி கொடுத்ததற்காக ஹீரோக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. ஹீரோ அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு, எவ்வளோ நாள் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, பெருசாக ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க, அதை பண்ணிட்டு நானும் வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்ல, சரி அந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா சொல்லி அனுப்புறேன், கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிடறாருங்க. இந்த ஊருக்குள்ள ஒரு சாமியார் இருக்கிறாருங்க. இந்த சாமியாரை பார்க்கறதுக்காக ஹீரோடைய கேங்ல இருக்கிற ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவரு கூட ஹீரோ வந்திருக்கிறாருங்க. ரெண்டு பேரும் இந்த சாமியாரை பார்க்கறதுக்காக வந்த உடனே இந்த சாமியார் ஹீரோடைய முகத்தை பார்த்துட்டு, கொஞ்ச நாள்ல உன்னோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் நடக்க போகுது, அந்த டேர்னிங் பாயிண்ட் உன்னோட வாழ்க்கையே புரட்டி போட போகுது, அதுல இருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா உடனடியாக ஒரு யாகம் நடத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு இதுல பெருசா நம்பிக்கையே இல்லைங்க. கூட வந்தவர் சொல்றாரு, இந்த சாமியார் சொல்லாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, உன்னை பார்த்து இப்படி ஒன்று சொல்லிட்டார்ல, யாகம் தானடா பண்ணிடலாம் அப்படிங்கும் போது, சரி அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டா 10,116 ரூபாய் ஆகும் அப்படின்றாரு. பாத்தீங்களா பாத்தீங்களா, இவ்வளவு பணத்துக்கு எங்க போறது, இவர் மணி மைண்டடா இருந்துட்டு இருக்காரு, இதுல எந்த உண்மை தன்மையுமே கிடையாது, இவர் எல்லாம் நம்பாதீங்க அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாருங்க. கூட வந்தவர், அவன் பேசினதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கும் போது, இல்ல போட்டு விடு, கண்டிப்பா ஒரு நாள் அவனே என்னை தேடி வருவான் அப்படின்னு சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா ஹீரோடைய அம்மாவை காட்டுறாங்க. ஹீரோனால பாத்துக்க முடியாது அப்படின்ட்டு அவருடைய அம்மாவை கொண்டாந்து ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்து விட்டாருங்க. ஒரு அக்கா கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்து அம்மா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், அந்த அக்கா சொல்றாங்க, ஏன்பா இவ்வளவு தூரம் வர பணம் கொடுக்குற, இதை போய் நேரடியாக உன்னோட அம்மா கிட்டேயே கொடுத்துட்டு 2 வாரத்தை பேசிட்டு போலாம்ல அப்படிங்கும் போது, அம்மாவா அப்படின்ட்டு இவர் ஒரு கதையை சொல்றாருங்க. ஹீரோடைய அப்பா ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாம தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. ஹீரோடைய அம்மா ஹீரோ மேல சுத்தமா பாசமே வைக்கவே இல்லை. சின்ன வயசா இருக்கும்போது எல்லா பசங்க மேலேயும் அவங்க அம்மா பாசமா இருக்கும்போது நான் மட்டும் தனிமரமா சுத்திக்கிட்டு இருப்பேன், எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்தது தெரியுமா, இப்போ மட்டும் அவங்களுக்கு பாசம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமையே போயிடுறாருங்க. அந்த ஒரு கோவத்தினால தான் ஹீரோ அவங்க அம்மாவை ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்து விட்டுருக்காரு. இப்போ ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக சரக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வேலையை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததை செலிப்ரேட் பண்றதுக்காக. அப்புறம் ஹீரோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்வதிக்காக கொலுசெல்லாம் கூட வாங்கி வச்சிருக்காருங்க. நீண்ட நாட்களாகவே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பார்வதி அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இப்போ வரைக்கும் இவர் காதலை சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக பார்வதிக்கும் ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எப்போ அவன் வந்து காதலை சொல்லுவான் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஹீரோ அங்கே போய் நிற்பாரு, கூப்பிடுவாரு, ஆனால் பெருசாக எதுவுமே சொல்ல மாட்டாருங்க. இதனால கடுப்பான பார்வதி பார்த்தீங்கன்னா, நானும் எவ்வளோ நாள்ரா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது நீ காதலை சொல்லுவேன்ட்டு, இதுக்கு மேலே உன்னை விட்டா சொல்ல மாட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே காதலை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றாரு, உன்னை எப்போதுமே இந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன்னை எப்பதான் இந்த சிட்டியில் இருக்கக்கூடிய பொண்ணுங்க வியர் பண்ற மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ல பார்க்கறது அப்படிங்கும்போது உனக்கு ஆசை தான், அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ரவுடியை காட்டுறாங்க. இந்த ரவுடியை மீட் பண்றதுக்காக ஒரு இன்ஃபார்மர் வந்திருக்காருங்க. இவர் ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்திருக்காருங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து ஊர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்காக குழியை தோண்டி இருக்காங்க. அங்க ஒரு புதையல் கிடைச்சிருக்கு. அந்த புதையல் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு சிவன் சிலை இருந்திருக்குங்க. அந்த புதையலோட மதிப்பு 30 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கூட வந்திருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்தோட ஓனர் கவர்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. கவர்மெண்ட் அந்த புதையலை கலெக்ட் பண்ணி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் இந்த ஊர் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் இந்த புதையல் இருக்கு. 2 போலீஸ்காரங்க அந்த புதையலுக்கு காவலுக்கு இருக்காங்க. ஸோ நீ மட்டும் அந்த
புதையல அடிச்சு அப்படின்னா 30 கோடி ரூபா அப்படின்னு இன்ஃபார்மர் சொல்றாருங்க. இந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு ரவுடி முடிவெடுக்கிறாரு. அசிஸ்டன்ட் முதலாளி நான் பண்ற முதலாளி அப்படின்றாரு. டே நீ ஏதாவது பண்ணினா பிசிறு தட்டிரும், பிசிறு இல்லாம பண்றதுக்கு இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை வரவழைச்சு இந்த வேலையை ஒப்படைக்கிறாருங்க. இதுல இந்த பாஸோடைய அசிஸ்டன்ட்டுக்கு செம்ம காண்டுங்க. நம்ம இருக்கும்போது அவன்கிட்ட போய் இந்த வேலையை ஒப்படைக்கிறாரு அப்படின்ட்டு ஹீரோ எந்த பொருளை திருடிட்டு வரணும் அப்படின்றத இந்த ரவுடி டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாருங்க. அதுக்கு 1 கோடி ரூபா பணம் தரப்போறதாவும் சொல்றாரு. 1 கோடியா அப்படின்னு ஷாக்காக, ஆமா நீ தான் பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்துன்னா கொடுன்னு சொன்னல அதான் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ இது தப்பா இருக்கு, கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் வேணாண்டா அப்படின்றாரு. இல்ல இவ்வளோ பெரிய அமௌண்ட் வருதுல்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓகே சொல்லிடுறாருங்க. ஸோ இந்த சந்தோஷத்திலேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ சரக்கு வாங்குறதுக்காக போறாரு. அந்த கடையில் ஒரு சின்ன பையன் சரக்கு வாங்குறதுக்காக வந்திருக்கிறான். அவன்கிட்ட அந்த கடைக்காரர் கொடுக்குறாரு. ஹீரோ கோவம் வந்துருது. சின்ன பசங்களுக்கெல்லாம் சரக்கு கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, இனிமேல் சின்ன பசங்களுக்கு சரக்கு கொடுக்கறத பார்த்தனா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஒயின் ஷாப் ஓனரை பிடிச்சி கண்டபடி திட்டி விட்டுட்டு வந்துடுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல சுத்தி நோட்டை விட ஆரம்பிக்கிறாங்க. உள்ள 2 போலீஸ்காரங்க, வெளியே ஒரு செக்யூரிட்டி இருக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சரக்கு வாங்கி கொடுத்து நீ போய் அவங்கள கம்பெனிக்கு கூப்பிடுற மாதிரி எப்படியாவது டைவர்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரியே ஹீரோடைய ஃப்ரெண்டு கையில் அவ்வளோ பெரிய சரக்கு பாட்டில் வச்சுக்கிட்டு அவங்கள டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த செக்யூரிட்டி 2 போலீஸ்காரங்க 3 பேருமே ஹீரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் காம்பவுண்ட் ஏறி குதிச்சு அந்த ஸ்கூலுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 3 பில்டிங் இருக்குதுங்க. ஒரு பில்டிங்லயே போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. முதல் பில்டிங்ல எதுவுமே கிடைக்கல. 2வது பில்டிங்ல போய் தேடும் போது அந்த பாக்ஸ் கிடைக்குது. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா பழங்காலத்து சிவன் சிலை இருக்குதுங்க. ஸோ இந்த ரவுடி சொன்ன புதையல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸோட அதை எடுத்துக்கிட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் வெளியே வந்துடுறாங்க. அப்பவே சரக்கு ஊத்தி கொடுத்து போலீஸ்காரங்களையும் செக்யூரிட்டியும் டைவர்ட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஃப்ரெண்டு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா சைஸா நழுவிடுறாரு. எந்த மிஸ்டேக்குமே இல்லாம பர்ஃபெக்டா இந்த ஒரு ராபரியை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த புதையல் பாக்ஸை நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கோம், நம்மள சேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டில் சுத்தமா சரக்கு இல்லை, ராத்திரி வேற. ஸோ ஒயின் ஷாப்பும் க்ளோஸில் இருக்கும். சரி தூங்கலாம் அப்படின்னு படுத்தா இவருக்கு தூக்கமே வரமாட்டேதுங்க. சரக்கு அடிச்சே ஆகணும் அப்படின்ற மைண்டு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்றாருன்னா இது வரைக்கும் வாங்கி வச்சிருந்த பாட்டில் எல்லாம் எடுத்து ஒன்று செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு டிராப்ஸா எடுத்து கப்பில் ஊத்துறாருங்க. கால்வாசி வந்திருக்கு, குடிக்கலாம் அப்படின்னு சந்தோஷப்படும் போது இவரோட கை தட்டி விட்டு அந்த புதையலும் சரி அந்த கப்பும் சரி அப்படியே கீழே விழுந்துருது. சரக்கெல்லாம் கீழே போயிருது. இவர் ரொம்பவே கடுப்பாயிடுறாரு. அந்த சிவன் சிலை எடுத்து எல்லாமே உன்னாலதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே நாளைக்கு கொண்டு போய் இந்த புதையலை கொடுத்தோம்னா நமக்கு 1 கோடி ரூபா கிடைக்கும், நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அப்படின்ட்டு அந்த புதையல் பாக்ஸை தூக்கி அரேஞ்ச் பண்றாருங்க. அப்பதான் தெரிய வருது அந்த பேஸ்க்கு கீழே இன்னொரு பேஸ் இருக்கு, அதுக்குள்ள ஒரு சின்ன பாட்டில் இருக்கு அப்படின்ட்டு. அந்த பாட்டிலுக்குள்ள ஏதோ ஒரு லிக்விட் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு ஹீரோக்கு தெரியல. அப்பதான் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு முறை சரக்கு அடிக்கும் போது இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. நம்மெல்லாம் எப்படி சரக்கு அடிக்கிறோமோ அதே மாதிரி கடவுள்களும் சுரபானம் அப்படின்ற ஒரு பானத்தை அருந்துவாங்க, அதுதான் அவங்க செலிப்ரேஷன் ட்ரிங்கா பயன்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ஒருவேளை இது சுரபானமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிவா இருந்தா என்ன குடிப்போம் அப்படின்னு குடிச்சிட்டு தூங்கிடுறாருங்க. தக்காளி அடுத்த நாள் காலையில் தாங்க தாறுமாறான ஒரு ட்விஸ்ட்டு. இவர் காலையில் வழக்கம் போல் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கண்ணாடி முன்னாடி வந்து நின்னா இவருடைய முகம் வயசான முகமாக மாறி இருக்குதுங்க. அதை பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாரு நேற்று நைட்டு அவர் குடித்த அந்த ட்ரிங்க்கு தான் இந்த மாதிரி அவரோட உருவத்தை மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிவன் சிலையை தொட்ட உடனே அந்த சிவன் சிலை அப்படியே லிங்கமாக மாறிடுதுங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 1 கோடி ரூபா நமக்கு கிடைக்க போது, நம்ம லைஃப்பில் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த லிங்கத்தை தூக்கிட்டு நேராக இந்த சாமியாரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. இந்த சாமியாரை சொல்லியிருந்தார் இல்லையா, உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட போகுது, அந்த திருப்பம் உன்னோட வாழ்க்கையே புரட்டி போட போகுது அப்படின்ட்டு. அதுலேருந்து தப்பிக்கணும்னா யாகமெல்லாம் கூட பண்ண சொல்லியிருந்திருப்பாரு. அப்போது அதை அலட்சியமாக தட்டி விட்டு போனல, இப்போ பார்த்தியா நான் சொன்னது நடந்திருக்கு அப்படின்ட்டு அந்த லிங்கத்தை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த லிங்கம் ஒரு பர்டிகுலர் டைமில் நார்மல் ஸ்டேட்டுக்கு வரும். அப்போது இந்த லிங்கத்துக்கு நீ அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தை நீ குடிச்ச அப்படின்னா நீ நார்மல் நிலைமைக்கே வந்துருவ. அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் இருக்குது, அது வரைக்கும் நீ இப்படியா தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்லிடுறாருங்க. இப்போ இந்த லிங்கத்தை தூக்கிட்டு நேராக தன்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக வராரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது யார் யானியே, என்னையா எங்களோட சீக்கிரட்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க, உனக்கு என்னையா வேணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இவர் சொல்கிறாரு, டே நான் தாண்டா சிவா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ராத்திரி நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாருங்க. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நெஜ மாதிரி தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, நெஜ மாதிரி இல்லடா நெஜம் தாண்டா, நான் இந்த ஒரு ட்ராஜடியில் மாட்டிக்கிட்டு இருக்கேன்டா அப்படிங்கும் போது சரி இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பர்டிகுலர் டேட் வர வரைக்கும் இந்த லிங்கத்தை பத்திரமா பார்த்துக்க சொல்லியிருக்கிறாரு இந்த சாமியார். அந்த லிங்கம் அந்த பர்டிகுலர் டேட்ல நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அப்போ பூஜையை பண்ணி அந்த தீர்த்தத்தை குடிச்சோம் அப்படின்னா நான் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஓகே, இந்த ரவுடி பைய புதையல் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவ, இந்த ரவுடி பையன் நம்மளை சும்மா விட்டுருவான்னு நினைச்சிட்டு இருக்கேன் அந்த காரணத்தை எல்லாம் சொன்னா அப்படிங்கும் போது அதாண்டா எனக்கு புரியல அப்படிங்கும் போது
இருக்கும்போது வேணா ஒன்று பண்ணலாம், நீ அந்த பர்டிகுலர் டேட் வர வரைக்கும் தலைமறைவாயிரு, நாங்களும் தலைமறைவாயிடுறோம், இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு அந்த லிங்கம் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ரவுடி கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்ட்டு எல்லாருமே பிரிஞ்சு தலைமறைவாயிரலான்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ இந்த ரவுடி அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறாரு, நேத்தே புதையில அடிச்சிட்டானுங்க, இன்னும் ஏன் கொண்டாந்து ஒப்படைக்காம இருக்கானுங்க அப்படின்னு கேட்க அப்பதான் இந்த அசிஸ்டன்ட் சொல்றாங்க, முதலாளி அவனுங்க எனக்கு தெரிஞ்சவங்க மண்டையில மாவரஸ்டானுங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவனுங்க ஒன்னா இருக்கும்போதே ஏதோ புது ப்ராஜெக்ட் பண்ண போறதா பேசிக்கிட்டு இருந்தானுங்க, நான் ஒட்டி கேட்டேன், கண்டிப்பா அந்த புதையில அடிச்சுட்டு எஸ்ஸா இருந்திருப்பானுங்க, அப்பவே நான் பண்றேன்னு சொன்னேன் கேட்டிங்களா அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் சொல்றாருங்க. அவனுக்கு எங்க இருந்தாலும் பிடிச்சி கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி இந்த ரவுடி ஆர்டர் போடுறாரு. இப்போ ஹீரோடைய கேங்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் தலைமறைவாகிறதுக்கான ஏற்பாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அசிஸ்டன்ட் அடியாட்களோட ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸையும் தேடிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோ பேகெல்லாம் தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு நார்மல் ஸ்டேட்டுக்கு மாறிடுறாருங்க. இப்போ நார்மலான ஒரு ஆளாக மாறிட்டோம், உடனே பார்வதியை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வராரு. உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு, ஆனால் இவர் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்ல முடியாமே போயிருது. இப்போ ஹீரோடைய மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸு காட்டுக்குள்ளெல்லாம் பூந்து விவசாய நிலத்துக்குள்ளெல்லாம் பூந்து இப்படியோ ஒரு ரோட்டு கிட்ட வந்துடுறாங்க. லிஃப்ட் கேட்டு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் கேட்டா ஒரு வண்டி வந்து நிற்குதுங்க. பார்த்தா அந்த வண்டிக்குள்ளே இருக்கிறது இந்த ரவுடியோட அடியாட்கள் தான். அப்படியே அலேக்கா ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்தையுமே தூக்கிட்டு போய் கஸ்டடியில் வச்சு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்கடா தப்பிச்சு ஓட பார்க்குறீங்க அப்படின்ட்டு. நாங்கள் தப்பிச்செல்லாம் ஓட பார்க்கலையே, பக்கத்து ஊருக்கு தான் போகிறோம் அப்படிங்கும்போது, பக்கத்து ஊருக்கு போகிறதா இருந்தால் மெயின் ரோட் வழியாகவே போயிருந்துருக்கலாம், காட்டுக்குள்ளெல்லாம் பூந்து தப்பிச்சு ஓடி வரீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால தான். அந்த புதையல் எங்க, உங்கள் ஃப்ரெண்டு சிவா எங்க அப்படின்னு சொல்லி கட்டி போட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரிஜினல் உருவத்தில் இருந்த ஹீரோ டக்குன்னு சின்ன பையனா மாறிடுறாருங்க. அந்த நேரம் பார்த்து அங்க இருக்கக்கூடிய பசங்களாம் அடிச்சுக்கிட்டு இருக்க, அப்போ போய் சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. ஹீரோ போட்டு பொலவலன்னு பொழந்துடுறானுங்க. அப்பதான் தெரிய வருது இவர் சின்ன பையனா மாறிட்டாருன்ட்டு. என்னடா இப்படி அடியை வாங்கிட்டோம், நம்ம உருவம் வேற இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயர்ட்னஸ் போறதுக்கெல்லாம் சரக்கு அடிச்சாதான் கரெக்டா இருக்குன்ட்டு ஒயின் ஷாப்ல போயிட்டு சரக்கு கேட்கறாருங்க. ஆல்ரெடி இவர் மிரட்டி வச்சிருந்தார் இல்லையா ஒரிஜினல் உருவத்தில் இருக்கும்போது, சின்ன பசங்களாம் வந்து சரக்கு கேட்டாங்கன்னா கொடுத்தா நடக்கிறதே வேற அப்படின்ட்டு. ஸோ ஹீரோக்கு பயந்து சின்ன பையனா இருக்கிற ஹீரோக்கே சரக்கு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒருத்தர் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவரோட சரக்கு திருடிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து சரக்கு போட ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் போது பார்த்தா இவர் வயசான கெட்டப்புக்கு வந்துடுறாரு. இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பாட்டி ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டி இந்த வயசானவரை பார்த்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வந்து அது வந்து சிவாவோடைய தாத்தா அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடுறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி யோசனை பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோ இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி கேட்டிருப்பாங்க. உங்கள் கம்பெனிக்கு ஒரு தாத்தாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருந்திருப்பாரு. ஒருவேளை நம்ம கம்பெனிக்காக தான் இந்த தாத்தாவை கூப்பிட்டு வந்திருப்பான் போல சிவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி இந்த தாத்தாக்கு சைஸா ரூட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தாத்தாக்கு ஒரே குழப்பமா இருக்கு, என்னடா இந்த பாட்டி இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறதுக்காக இந்த ரவுடியோட அசிஸ்டன்ட்டும் அடியாட்களும் வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவருடைய ஒரிஜினல் உருவத்துக்கே வந்துடுறாருங்க. எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறது, எங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறியா, 30 கோடி ரூபா ஒருத்துள்ள புதையல் எங்கடா, முத வாடா அப்படின்னு சொல்லி பிடிச்சி அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச பாட்டி பாத்தீங்கன்னா பயங்கரமா சத்தம் போடுறாங்க. ஏன்னா இந்த பாட்டிக்கு ஹீரோ மேல திடீர் பாசம் வந்திருக்கு. ஏன்னா பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு தாத்தாவை கம்பெனிக்காக ஹீரோ கூப்பிட்டு வந்திருக்கிறார் இல்லையா, அந்த குஷி. ஆனா அந்த தாத்தாவே நம்ம ஹீரோ தான் அப்படின்னு அந்த பாட்டிக்கு தெரியாது இல்லையா. இப்போ நம்ம ஹீரோவை அடிச்சு இழுத்துட்டு வந்து கஸ்டடியில் வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே சொல்லலைங்க. சரி பாஸ் வந்ததுக்கப்புறம் பாஸ் கிட்டே இவனை ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டும் அடியாட்களும் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பாஸ் வராருங்க. முதலாளி நான் சொன்ன வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டேன், வாங்க நீங்கள் வந்து மிரட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த ரவுடியை நம்ம ஹீரோ கிட்டேயும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் கூட்டிகிட்டு போக அங்கே போய் பார்த்தா இவங்களுக்கு பயங்கர ஷாக்குங்க. ஹீரோவாக இருந்த ஹீரோ இப்போ ஒரு சின்ன பையன் கெட்டப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. யாரா இந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் இந்த அசிஸ்டண்ட்டும் அப்படியே கன்ஃபியூஸாக யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம சிவாவை தான் அடிச்சு இழுத்துட்டு வந்து இங்கே கட்டி போட்டு வச்சிருந்தோம், இந்த இடத்துல எப்படி ஒரு சின்ன பையன் இருப்பான், ஒன்றும் புரியலையே அப்படிங்கும்போது அப்போ கூட இருக்கிற ஒரு ரவுடி சொல்கிறாரு, ஒருவேளை நம்ம சரக்கடிச்சிருந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டோம், இவனை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ வீடு வந்து சேர்றாருங்க. பாட்டி சின்ன பையனா இருக்கிற ஹீரோவை பார்த்துட்டு யார் தம்பி நீ அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து சிவாவோடைய தாத்தா இருக்கிறார் இல்லையா, அவரோட சொந்தக்கார பையன் தான் நானு அப்படின்னு சொல்ல, அப்படியா சிவா வர வரைக்கும் நீ தனியாலாம் தூங்க வேணாம், ஏன் பக்கத்திலே தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பக்கத்திலே படுக்க வச்சு தூங்க வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பாட்டி கண்முழிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் இந்த தாத்தா படுத்து கிடக்கிறாருங்க. பாட்டிக்கு கோவம் வரும்னு பார்த்தா பாட்டி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி இந்த தாத்தாக்கா காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொடுக்கவும் தாத்தா பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. என்ன இந்த ஓல்டு லேடி நம்ம கிட்ட
இப்படியே ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ரவுடியோட அசிஸ்டன்ட்டுங்க மறுபடியும் ஹீரோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. வீடு பூட்டப்பட்ட நிலமையில இருக்குது. பக்கத்து வீட்டு கதவை தட்டும்போது பாட்டி வெளியே வராங்க. உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க சிவா வேணும் அப்படிங்கும்போது, சும்மா சும்மா சிவான்ட்டு வந்துட்டு இருக்கீங்க, எதுக்கு சிவா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, சிவாக்கு நாங்கள் நிறையா பணம் தர வேண்டியது இருக்கு, அதெல்லாம் கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படிங்கும்போது, பணமா? சிவா இங்கே இல்லை, ஆனால் சிவாவுடைய சொந்தக்காரர் தாத்தா ஒருத்தர் இருக்கிறாரு, குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கும்போது, எங்கப்பா அவர் அலையக்கா தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கெட்டப்பில் இருக்கக்கூடிய ஹீரோவை கடத்திடுறாங்க. இப்போ முதலாளி வராருங்க. முதலாளி கிட்ட எதையாவது ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லணும்ல, அதனால சிவாவுடைய சொந்தக்கார தாத்தா ஒருத்தரை கடத்தி வச்சிருக்கோம், வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அங்கே பார்த்தா தாத்தா இல்லைங்க, ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன தாத்தா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன, சிவாவையே கடத்திட்டு வந்திருக்க அப்படிங்கும்போது இந்த அசிஸ்டன்ட் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னு சமாளிச்சிடுறாரு. ஆனால் யாருக்குமே ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்ட்டு. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியுங்க. இப்போ இந்த ரவுடி நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸையும் மிரட்டுறாங்க. நான் எடுத்துட்டு வர சொன்ன அந்த புதையல் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுதாங்க அது அப்படின்னு இந்த லிங்கத்தை காட்டுறாரு. உடனே இந்த ரவுடி இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ல இருக்கக்கூடிய சிவன் சிலையை காமிச்சு, நான் எடுத்துட்டு வர சொன்னது இந்த விக்கிரகத்தை, ஆனா நீ ஒரு சின்ன கல்லை காமிச்சு இதுதாங்க அது அப்படின்னு ஏமாத்த பாக்குறியா, 30 கோடி ரூபா ஒருத்தடா அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ அவரோட வாழ்க்கையில நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாரு. அதை நம்பாத இந்த அசிஸ்டன்ட் டக்குன்னு அந்த லிங்கத்தை வாங்கி தூக்கி வீசிடுறாரு. இதுவா உருமாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிங்கம் பாத்தீங்கன்னா அந்த வழியா போன டிராக்டர்ல விழுந்துருது. ஆனா பாவி, லிங்கத்தை தூக்கி வீசிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் காம்பவுண்ட் ஏறி குதிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அடியாட்கள்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டக்குன்னு நார்மலா இருந்த ஹீரோ சின்ன பையனா மாறிடுறான். கண் கூட எல்லா விஷயத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க பிலீவ் பண்றாங்க. இதை தாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு அந்த புதையல் வேணும்னாலும் நான் நார்மல் நிலைமைக்கு வரணும்னாலும் அந்த லிங்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதை இந்த பர்டிகுலர் டேட்ல வச்சு பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை குடிச்சாதாங்க என் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்ல, மிரண்டு போன இந்த ரவுடி போய் அந்த டிராக்டர்காரனை பிடிச்சி விசாரணை பண்ணுங்க, அந்த லிங்கத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர்காரர் கிட்ட போயிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தக்காளி அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. அந்த டிராக்டர் எம்டி டிராக்டராக தான் போயிட்டு இருந்திருக்குது. அதில் தான் இந்த லிங்கம் விழுந்திருக்கு. அது ஒரு 2-3 ஸ்பீடு பிரேக்கர் தாண்டி வரும்போது அந்த ஸ்பீடு பிரேக்கர் வழியாக கீழே விழுந்துருச்சு. அதை சின்ன பசங்க எடுத்து விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு இடமா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுச்சுங்க. இவங்களும் காடு மேடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்கத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த லிங்கம் கிடைக்கவே இல்லை. அப்புறம் இந்த ஊர்க்காரங்களை எல்லாம் மிரட்டி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த லிங்க வடிவில் இருக்கக்கூடிய எல்லா கல்லையும் கொண்டாந்து கொடுக்க சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே இவங்க தேடுற லிங்கமா இல்லைங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோவோடைய கேர்ள் ஃப்ரெண்டு பார்வதியோட வீட்டில் அவங்க அப்பாட்ட போயிட்டு பார்வதி பேசுகிறாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன்ப்பா, எனக்கு சிவாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, கட்டினா அவனை தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்வதியோட அப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஆனால் நம்ம பார்வதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, சரி நான் ஒரு சேலஞ்ச் ஒன்று வைக்கிறேன், அந்த சேலஞ்சில் அவன் வின் பண்ணானா அவனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அப்படி இல்லைனா நான் காட்டுற மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. கொஞ்ச நாளில் நாடகம் ஒன்று வரப்போகுதுங்க, அந்த நாடகத்தில் ஹீரோ நடிக்கணும், அதில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா நான் வந்து நீ ஆசைப்படுற பையனையே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவன் நடிப்பான் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஊருக்குள்ள மேஜிக் ஸ்டோன் எல்லாம் வித்துட்டு வருவாங்க இல்லையா, இந்த கல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ராசியா இருக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை பிடிச்சி கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா லிங்கம் இல்ல. இப்போ நம்ம ஹீரோவோட உருவத்தில் இருக்கும்போது பார்வதியை மீட் பண்றதுக்காக போறாரு. பார்வதி சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க அப்பா ஒரு சேலஞ்ச் வச்சிருக்காரு, அந்த சேலஞ்சில் நீ வின் பண்ணா மட்டும்தான் என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாராம், அப்படி இல்லைனா என்னை வந்து வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் காலத்தில் நான் தான் தாலி கட்டுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்றாரு. இப்போ இந்த சாமியாரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாருங்க. அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு, அந்த லிங்கத்தை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்ட்டு. அந்த சாமியார் திட்டுறாரு, நான் போய் படித்து சொன்னேன், நீ கேட்டியா, நீ இந்த லிங்கத்தை தொலைச்சிட்ட, ஸோ அந்த பர்டிகுலர் டேட் வரும்போது நீ அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை குடித்தா மட்டும்தான் நீ பழைய நிலைமைக்கு வருவ, அப்படி இல்லை அப்படின்னா நீ அந்த ஒரு பர்டிகுலர் டேட்டில் கடைசியாக என்ன உருவத்தில் இருக்கிறியோ அந்த உருவம் தான் லைஃப் லாங் உனக்கு இருக்கும், பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக போய் அந்த லிங்கத்தை கண்டுபிடிக்கிற வழியை பாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த டேட் வேறு நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குங்க. இவருடைய அந்த கடைசி டைமில் ஒரு வயசான கெட்டப்பில் இருந்தாலோ சின்ன பையன் கெட்டப்பில் இருந்தாலோ லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப்லேயே தான் இருப்பாரே தவிர அவருடைய பழைய நிலைமைக்கு வர முடியாமையே போயிடும். இப்போ ஏரியாவில் சின்ன பசங்கள்லாம் வந்து இந்த கூழாங்கல்ல வச்சு கோலி விளையாடிட்டு இருக்கானுங்க. அதில் ஒரு தண்டை இந்த லிங்கம் இருக்கிறத நம்ம கிட்ட காமிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை முழுகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போட்டு பொலவலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. இதை இந்த அசிஸ்டன்ட்டோடைய அடியாட்கள்லாம் பார்க்குறாங்க. அவங்க அம்மா வார்த்தைக்கு வார்த்தை, இந்த லிங்கம் மாதிரி இருக்கிற ஒரு கல்லை முழுங்கிட்டியடா, அத்தா பெரிய கல்லை முழுங்கிட்டியடா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம தேடிட்டு இருக்கிற லிங்கத்தை தான் இவன் முழுங்கிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை நாங்கள் கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு, தம்பி வாழைப்பழம் சாப்பிட்றியாடா, ஜூஸ் சாப்பிட்றியாடா, இதை சாப்பிட்றியாடா, அதை சாப்பிட்றியாடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறாங்க.
தக்காளி இவனும் பார்த்தீங்கன்னா அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். டே வாஷ்ரூம் வருதாடா அப்படின்னு கேட்டால் இல்லைன்றான். டே என்னடா வயிறா இல்லை உன் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்காடா, கொடுக்க கொடுக்க தின்னுக்கிட்டே இருக்க, வாஷ்ரூம் வருதுன்னு சொல்லவே மாட்டேன்றா அப்படின்னு இவங்க எல்லோரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க அம்மா கொஞ்சம் கமர்ஷியலாக பிளான் பண்ணுறாங்க. தம்பி அப்படியே பேசி அடுத்த மாதம் ரெண்டையும் இவங்களை கட்ட சொல்லிடு அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்திலேயே பையன் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறான். போடா போடா போய் பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் செக் பண்ணி பார்த்தா இவன் முழுங்கினது சாதாரண ஒரு கல் தான், இவங்க தேடிட்டு இருந்த லிங்கம் கிடையாது. ஸோ இவங்களுக்கு பயங்கர ஏமாற்றம். அங்கே கட் பண்ணா இந்த சின்ன பசங்கள்லாம் கோலி ஆடிட்டு இருந்தானுங்க இல்லையா, அவனுங்க கிட்ட தாங்க இந்த லிங்கமே இருக்குது. இவனுங்க விளையாடிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த சின்ன பையனோட அம்மா வந்து படிக்க சொன்னா இப்படி தான் விளையாடிட்டு இருப்பியா அப்படின்னு 2 போடு போட்டு அந்த லிங்கத்தை பிடிங்கி தூக்கி வீசிடுறாங்க. அந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா பூவெல்லாம் கட்டி விற்கிறதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அக்காவுடைய கூடைக்குள்ள வந்து விழுந்துருதுங்க. இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிட்டே இருக்கே தவிர ஒரு இடத்துல இருக்க மாட்டேது. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஊர் முழுக்க எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டாங்க, லிங்கம் கிடைக்கவே இல்லைங்க. இந்த ரவுடி குரூப் பணத்துக்காக அந்த லிங்கத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அவரோட வாழ்க்கை பிரச்சனைக்காக லிங்கத்தை தேடிக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்வதி கால் பண்ணி இன்னைக்கு ராத்திரி நாடகம் போட போறாங்க, அந்த நாடகத்தில் வந்து நீ என்னோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சு என்னோட அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா நீ என் கழுத்தில் தாலி கட்ட முடியாது பார்த்துக்க அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. எல்லோரும் இந்த லிங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ வயசான கெட்டப்பில் உட்காந்துட்டு நான் எப்படி இன்னைக்கு நாடகம் நடிக்கிறது அப்படின்னு அதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படா இந்த மாதிரி நிலமையில கூட இப்படிலாம் கூட உன்னால் யோசிக்க முடியுது அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணுறது, இதுவும் ஹீரோட வாழ்க்கை பிரச்சனை தானே. அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு ஹீரோ அவரோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்துடுறாரு. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த ஸ்டேஜ் ட்ராமா நடக்குது இல்லையா, அங்கே போயிட்டு வேஷம் கட்டி ஒரு பாட்டுக்கு நாடகத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே சடனாக இவர் பாட்டுக்கு வெளியே வந்துடுறாருங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சின்ன பையனாக மாறிடுறாரு. பேக் சைடு வழியில் ஹீரோவும் ஹீரோடைய கேங்கும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஹீரோயினோடைய அப்பா பாதி நடிச்ச வச்சதாவது இம்ப்ரெஸ் ஆவாருன்னு பார்த்தா சுத்தமாக இம்ப்ரெஸ் ஆகவே இல்லை. அவர் பார்த்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள் ஃபுல்லாகவே லிங்கத்தை தேடி அலையிறாரு. அப்புறம் வயசான கெட்டப்பில் உடம்பு முடியாமல் அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க. அவர் தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ அவர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை சேர்த்து வச்சிருந்தார் இல்லையா ஓல்டேஜ் ஹோமு, அந்த இடம் தாங்க. அப்போ சிவா அப்படின்ற ஒரு பையனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சிவா அப்படின்ற அந்த பையனோட பேரை கேட்டாலே எனக்கு செம்ம காண்டாகுது அப்படின்னு அந்த அக்கா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ பற்றி அந்த அக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோவோடைய அப்பா வந்து கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு. ஹீரோக்கு சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு டிசீஸ் இருந்திருக்குதுங்க. அதனால ஹீரோடைய அம்மா இருக்கிறது எல்லாத்தையும் விற்று பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நிறைய அலைஞ்சு திரிஞ்சிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே அவங்க அம்மானால பாசம் வைக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா கொண்டாந்து ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்து விட்டு போயிட்டான். வயசானவரே நீங்களே சொல்லுங்க, அந்த பையன் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் பண்ணது தப்பு அப்படின்ட்டு வயசான கெட்டப்பில் இருக்கக்கூடிய ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறாருங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஒரிஜினல் உருவம் வரும்போது திரும்ப இந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்து அந்த அக்கா கிட்ட சாரியெல்லாம் கேட்டுட்டு நான் என்னோட அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போகிறாரு. போயிட்டு இனிமேல் நீங்கள் இங்கே இருக்க வேணாம், என் கூடயே வந்துருங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடுறாருங்க. வந்ததுக்கப்புறம் ஹீரோக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்கிறாரு. இதுக்கு போய் இப்படி பயந்துட்டு இருக்க, ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தைரியம் சொல்கிறாங்க. சரி பார்வதிக்கிட்டையும் நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்வதியை மீட் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. பார்வதியும் பார்த்தீங்கன்னா நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பார்வதியை விட்டுறதுக்காக ஹீரோ போறாருங்க. அதை வந்து பார்வதியோட அப்பா பார்த்துடுறாரு. இதுக்கு மேலே நம்ம பொண்ணை விட்டு வச்சா சரிப்பட்டு வராது, கல்யாண ஏற்பாட்டை பண்ணிட வேண்டியதான் அப்படின்ட்டு உடனடியாக கல்யாண ஏற்பாட்டை பண்ணிடுறாருங்க. இப்போ ஹீரோ ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறார் இல்லையா, அப்போ தான் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, பக்கத்து ஊரில் ஒரு சாமியார் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் இல்லைன்னு சொன்னதே கிடையாது, அதனால் அவரை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி ஒன்று எடுத்து கொடுக்குறாருங்க. அது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட மெட்டல் டிடெக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிலை திருட்டு, சிலையை உடைக்கிறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து சிலைகளை பாதுகாக்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா சிலைகளை ராஜாக்கள்லாம் வந்து மறைச்சு வச்சாங்களாம். மறைச்சு வச்ச இடத்த அவங்களே மறந்துட்டா கூட கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மெட்டல் டிடெக்டரை பயன்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, இதை வேணா பயன்படுத்து, இதை வச்சு அந்த சிலையை கண்டுபிடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அதை வாங்கிட்டு கிளம்புறாருங்க. இப்போ பார்வதி நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் நடக்க போது, எல்லாமே பிளான் பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கும் போது, நான் அப்போ சொன்னதான் இப்போவும் உன் கழுத்தில் என் கையால் தான் தாலி ஏறும், வேற யார் கையாலுமே தாலி ஏறாது அப்படின்னு சொல்லிடுறாருங்க. பேக்கப் பிளானாக ஹீரோ ஒன்று பண்ணி வச்சிருக்காரு. அதாவது ஹீரோ இப்போ சிலையை தேடி போகிறாரு, அதே சமயம் இங்கே கல்யாணமும் நிற்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர்
அவரை கே மாதிரி போய் நடிக்க சொல்லியிருந்திருக்கிறாரு. ஒரு கேய்க்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வந்து காட்டுறாருங்க வேணுன்னு. ஸோ இதை பார்த்துட்டு மாப்பிள்ளை வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க அப்படின்றது தான் ஹீரோடைய பிளான். அதாவது ஹீரோ அந்த இடத்துக்கு வரலனா கூட இந்த கல்யாணம் நின்று போயிடும். அதுக்கப்புறம் பொறுமையாக கூட நம்ம ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுட்டு ஹீரோ அந்த சிலையை தேடி காடு மேடுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ அந்த கே கெட்டப்பில் இருக்கிறவர் வேணுனே நம்ம பார்வதியோட அப்பா கிட்ட போயிட்டு நாங்கள் 2 பேரும் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சும்மா பேருக்கு தான் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த கே கெட்டப்பில் இருக்கிறவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. பார்வதியோட அப்பாவுக்கு செம்ம காண்டாயிட்டு இருக்குதுங்க. நாளைக்கு காலையில் தான் கைஸ் அந்த லாஸ்ட் டேட்டு. நாளைக்கு மட்டும் அந்த லிங்கம் கிடச்சி பூஜை பண்ணி இவர் அந்த தீர்த்தத்தை குடிக்கல அப்படின்னா லைஃபே முடிஞ்சுது. ஸோ அந்த எட்ஜ் ஆஃப் மூமெண்ட்டில் தான் வந்து ஹீரோ தேடிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பார்வதி ஜாலியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. சிவா சொன்னதை கண்டிப்பாக செய்வான், அவன் கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவான் அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோடைய அந்த பேக்கப் பிளானு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குதுங்க. இந்த திருமண மண்டபத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே மாப்பிள்ளையை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதனாலேயே இந்த கல்யாணம் நின்று போகிற நிலைமையில தாங்க இருந்துட்டு இருக்கு. இவங்க இந்த லிங்கத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய சைஸ் பாம்புங்க. அந்த பாம்பை பார்த்ததும் எல்லோரும் பயந்து ஆளுக்கு ஒரு பக்கம் தெரிச்சடிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போயிடுறாருங்க. பார்த்தா சின்ன பையனாக இருக்கிறாரு. இதுக்கு மேலே சோழி முடிஞ்சுது, நம்ம லைஃபே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாறையிலேயே உட்காந்துக்கிறாரு. அப்புறம் பார்த்தா சின்ன பையனாக இருந்தவர் டக்குன்னு வயசான ஒரு கெட்டப்புக்கு வந்துடுறாரு. ஸோ கடைசியாக என்ன உருவத்தில் இருந்தாரோ அதுதான் லைஃப் லாங் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்லியிருந்தார் இல்லையா. இப்போது இவர் வயசான உருவத்தில் இருக்கிறாரு. இனி லைஃப் லாங் இப்படியே தான் இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வருதுங்க. இன்னொரு பக்கம் பார்வதிக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் திருமண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. மணமேடை வரைக்கும் வந்துடுது. ஸோ இவ்வளோ பிரச்சனை நடந்தும் யாருமே கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கவே இல்லை. ஸோ அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவே அந்த மண்டபத்துக்கு வந்துடுறாருங்க. வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அந்த மாப்பிள்ளை வந்து சரியில்லை, ஃப்ராடு, அது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே வந்து தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மண்டபத்துக்கு வந்த எல்லாரையுமே வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுறாருங்க. எல்லோருமே இந்த மாப்பிள்ளையை வேண்டாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அத்தனை பேர் எதிர்த்தாலும் நான் இவளை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த மாப்பிள்ளை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்வதியே பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நின்று பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் பார்வதியோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக பேச ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாருங்க. நம்ம ஹீரோ பார்வதியை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணுறாரு. இப்படி வயசான கெட்டப்பில் இருந்த நம்ம ஹீரோ எப்படி மறுபடியும் ஒரிஜினல் கெட்டப்புக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தாங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாறையில் உட்காந்துட்டார் இல்லையா. அப்போ தான் இந்த மெட்டல் டிடெக்டர்லேருந்து சவுண்டு வர ஆரம்பிச்சிருந்துருக்குது. என்னடா திடீர்னு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்டல் டிடெக்டரை எடுத்து பார்த்தா ஒரு இலைக்கு கீழே தாங்க அந்த லிங்கம் கிடந்திருக்குது. உடனடியாக அந்த லிங்கத்தை எடுத்து பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அருவியிலிருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது. அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லிங்கத்து மேலே பட ஆரம்பிச்ச உடனே அந்த லிங்கம் வந்து பழைய நிலைமைக்கே வந்துருச்சுங்க. உடனே இவர் டக்குன்னு அந்த தீர்த்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறாரு. குடிச்ச உடனே டக்குன்னு இவர் நார்மல் நிலைமைக்கு வந்துட்டாருங்க. உடனே இந்த இடத்துக்கு வந்து பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா அந்த சிவன் சிலையை கொண்டு போய் இந்த ரவுடிக்கிட்டேயே ஒப்படைச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த புதையல் பாக்ஸோட கொண்டு போய் ஒப்படைக்கிறாரு. இந்த ரவுடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நம்ம ஹீரோ எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்றத பார்த்தார் இல்லையா. இது வேணாம்ப்பா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்டேயே ஒப்படைச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இன்ஃபார்மர் வந்து பக்கத்து ஊரில் ஒரு விநாயகர் சிலை கிடச்சிருக்காமா அப்படின்னு சொன்ன உடனே இனிமேல் சிலாகலான்னு வந்தானா பாடுறா அப்படின்னு அடிச்சு விரட்டி விட்டுறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.